வணக்கண்ணே. வணக்கண்ணே. டேய் மினிஸ்டர் வரும்போது மாலை பட்டாசு எல்லாம் ரெடியா இருக்கா? அண்ணே எல்லாம் ரெடியா இருக்குண்ணே. நாங்க பாத்துக்கிறோண்ணே. பார் ஓபன் பண்ணதும் அவளுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரைலர் காட்டிடலாமா? சரிண்ணே. சரிண்ணே. வாங்கண்ணே. டேய் எங்கடா போனவ? ஐயோ எங்கடா போச்சு? எங்கடா போனவ? இது தப்பு போயிருப்பா. ஏய் எங்கடா அவ? தெரியல. எங்கடா வச்சிருந்தோம்? அண்ணே இங்க தான் கட்டி வச்சிருந்தோண்ணே. எங்க போனேன்னு தெரியலண்ணே. அண்ணே லெட்டர் இருக்குண்ணே. எடுத்து படுறா. என்னடா? டேய் படுறா. அண்ணே அது படின்றல்ல. சரிண்ணே. ஏண்டா கூறுகட்ட கூமுட்ட அப்படிதானே எழுதியிருக்கு. படுறா படுறா. உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அடியாளா இருக்க கூட லாய்க்கு இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு மீச? நான் பயத்தை மறைக்கிறதுக்கு சிரிச்சு நடிக்கிறேன்னு நீயே நினைச்சுக்கிட்ட. இப்ப சொல்ற ஏன் நான் சிரிச்சேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன தூக்கிட்டதா? இல்லடா, இது நான் உனக்கு போட்ட ஸ்கெட்சு. ஆமா, நான் தான் உன்னை தூக்கி இருக்கேன். என்ன முழிக்கிற? நீ என்ன நிச்சயம் கடத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லணும்னா நீ எப்ப என்ன கடத்துவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த. அதான் நீ என்னை கடத்தும் போது நான் உன்னை ரொம்ப எதிர்க்கல. ஆனா அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்கு இந்த பிளான்னு உனக்கு புரியல. உனக்கு எப்படி புரியும்? நீதான் மறமாட்டையாச்சே. டேய், எந்த நேரத்துல நீ பாரை ஓபன் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கியோ அதே நேரத்துல பாரை மூடுறதுக்காக நாங்க டைம் குறிச்சிட்டோம். அதுக்கு தான்டா இந்த பிளான். இப்போ உனக்கு புரியலையா? சரி 10 வரைக்கும் என்ன? சரிண்ணே. 1 3 10 என்னண்ணா இது? 10ன்னு சொன்ன உடனே வெளியே சத்தம் கேக்குது. டேய் மினிஸ்டர் வந்திருப்பாருடா. பசங்க ஏதாவது வெடி போட்டிருப்பானுங்க. அண்ணே இது பட்டாசு வெடிச்ச மாதிரி இல்லண்ணே. ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கானே. ஏய் சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. அவ ஒரு பொம்பளை. அவளால என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி தூக்குறன்னு மட்டும் பாரு. நீ போயிட்டு அண்ணன் மினிஸ்டர் வந்திருப்பாங்க என்னன்னு போய் பாரு. போ போ. சரிண்ணே. போடா. வாடா. என்னடா இத்தனை பேர் வராளுங்க? இவன் யாரா? என்ன நடக்குதுங்க? அவனேதான் இவன் நம்மளை அடிச்சு விளையாட போடுறாங்க.
ஏய் இப்போ இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய் நீ கடத்தி வச்சிருந்த பொண்ணு உனக்கு டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிட்டாலாமே, அப்படியா? ஏய் என்ன என்கிட்ட இந்த தப்பிக்க பாக்குறியா? நான் யாருன்னு தெரியும்ல. அண்ணே ஊரை கூட்டிட்டு வந்திருக்காங்கண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே. டேய் என்னடா இவளுங்களுக்கு என்னடா பயம்? டேய் நம்ம ஆளுங்களை வர சொல்ல, அடிச்சு எல்லாத்தையும் துரத்துவோம். சரிண்ணே. டேய் அண்ணே என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்துங்கடா. என்ன பாக்குறீங்க? வேட்டைய ஆரம்பிங்க. இந்த 2 மாலையை கொடுப்பா. ஏப்பா அது ஆர்டர் பண்ண மாலைப்பா. திடீர்னு வந்து கேட்டா மாலை எப்படிப்பா கொடுக்கறது? எனக்கு ரொம்ப அவசரம், இதுதான் வேணும். உனக்கு அவசரம்னா நான் என்ன பண்றது? முதல்ல ஆர்டர் கொடுத்துருக்கணும். உனக்கு என்ன பணம் தானே வேணும்? எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, இந்த மாலையை கொடு. இருப்பா இருப்பா, நீ பாட்டுக்கு மாலையை தூக்கிட்டு போயிட்டேன்னா ஆர்டர் கொடுத்த பார்ட்டிக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்னத்தையே சொல்லி சமாளி, எனக்கு இது வேணும் அர்ஜென்ட். ஏய் இருப்பா இருப்பா. ஏய் நில்லியா நில்லியா. ஏய் ஹலோ மாமா, மாலையை வாங்கிட்டேன், இதோ வந்துகிட்டே இருக்கேன். டேய் பசுபதி, அவன் என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டாடா. என்ன மாமா சொல்றீங்க? மாலையை வாங்கிட்டு வந்துடுறேன், பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆமாடா, பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. என்ன மாமா இது? சரி நீங்க கோயிலை சுத்தி தேடிட்டு இருங்க, நான் இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். விடக்கூடாது மாமா அவளை. சரி சரி சீக்கிரமா வரேன். குடியிருப்பு பகுதிகளில் ரவுடிகள் பார் நடத்தி அட்டகாசம், ரவுடிகள் மீது பெண்கள் தாக்குதல். இப்படிப்பட்ட அதிர்ச்சியான நிகழ்வை லைவில் பாருங்கள். திவ்யா எனும் பெண்ணின் நியமனமான போராட்டத்திற்கு பெண்கள் முழு ஆதரவு. இந்த வீடியோவை வைரலாக்கி பாரை க்ளோஸ் பண்றதுக்கு ஹேஷ்டாக் போட்டு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் கிருபாவோட தம்பி திவாகர் பார்த்த வேலை. இந்த எலெக்ஷன்ல நம்ம தொகுதிய பெண்களுக்கு தான் கொடுக்கணும்னு கட்சியில பேசிக்கிறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா நான் தான் நிக்கணும். இப்போ போய் இந்த பாரை திறந்தீங்கன்னா பொம்பளைங்க ஓட்டு ஒண்ணு கூட நமக்கு கிடைக்காது. அந்த கிருபா பார்ல ஓசி பீர் குடிக்க ஆசைப்பட்டு பேரை கெடுத்துக்காம அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுல வந்து மோரை குடிச்சிட்டு படுங்க. கரெக்ட். இரு, கிருபா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்.